உங்களுக்காக இவ்வளோ ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஜ் இஸ் ஆல் யோர்ஸ். ஓரிரு வார்த்தைகள். ஹாய் நண்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தமிழ்ல பேசணுமா தெலுங்குல பேசணுமா? தமிழா தெலுங்கா? மேம் மேடம், இன்னைக்கு 2 லைவ்ல வந்து நிறைய நம்ம தமிழ் மக்கள் பார்த்துருக்காங்க. தெலுங்கு மக்களும் நம்ம மக்கள் தான். we are all Indians, so no problem மச்சான். டேக் 2 எல்லாம் கிடையாது மேடம். மேடம் தமிழ்ல பேசுங்க. கோடான கோடி ரசிகர்கள் லைவ்ல சென்னை ஈவென்ட்ங்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, தமிழ்காக இவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. தமிழ் வேணுமா? ஆந்திரா ஈவென்ட்டுக்கு நான் வரேன், தெலுங்கு கலக்குறோம். ஓகே பாருங்க, தமிழ் நான் மேனேஜ் பண்ணுவேன். அது போதுமா? மேனேஜ் பண்ணிப்பேன் மேடம். போதுமா உங்களுக்கு? ஓகேங்க, லவ் யூ தம்புடு. அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாங் பிடிச்சிருச்சா? கேட்டுடல, பிடிச்சிருச்சா? எவ்வளோ பிடிச்சிருச்சு? ரீல்ஸ் பண்ணுவீங்களா மேடம்? லீலா மேடம், ஏன் மேடம் இது என்னங்க இது? அப்படி டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அப்படியே ஒரு சாங் பண்ணுங்க. என்ன மேடம் இது? அவ்வளோ அழகா இருக்கீங்க. அவ்வளோ விடு மேடம். இங்க யூஆர் ஹியர் நவ். கரெக்ட் இல்லையா? ஆமா இல்லையா? ஆமா மேடம், நீங்க பேசுறது ரியாலிட்டி ஷோ ஜட்ஜ் மாதிரி அழகா பேசுறீங்க. ஆமாங்க, ரியாக்ஷன் வந்துட்டு இல்ல, எதுவுமே கேட்டுடல. ஓகேங்க, அல்லு அர்ஜுன் சார் இங்க வந்து பேசுனா ஃபுல் எனர்ஜி வரும்னு எனக்கு தெரியும். ஸோ அவ்வளோ டைம் எடுக்க மாட்டேன். 2 வார்த்தை சொல்லுவேன். கரெக்டா? கரெக்ட். ஓகேண்ணா? ஓகே, டபுள் ஓகே. என் லைஃப் வந்து பிஃபோர் புஷ்பா ஆஃப்டர் புஷ்பா ஆயிடுச்சுங்க. லிட்ரலி 7 இயர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தேன். ஆனால் 5 இயர்ஸில் நான் புஷ்பா செட்டுக்கு போயிட்டு ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ புஷ்பா ஆயிடுச்சுன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுறது, என்ன ஃபீல் ஆகணும், எதுவுமே தெரியாதுங்க. ஸோ இட்ஸ் லைக் ஒரு கஷ்டமான மிஸ்ஸிங் ஃபீலிங் வந்துட்டு இருக்கு. அது புஷ்பா ஃபிலிம் என்னோட லைஃப் மொத்தம், my life is equal to Pushpa film, I think. Part 1, Part 2, Part 3. அவ்வளோதான். புஷ்பா is so special to me. புஷ்பா டீம் எல்லாருமே அவ்வளோதான் ஸ்பெஷல். அல்லு அர்ஜுன் சார் is someone so important in my life. இப்போ பேசுறதுக்கு ஷுரு பண்ணனா ரொம்ப டைம் எடுக்கும். என்ன சொல்றது? எனக்கு சொன்னா நிறைய டைம் எடுக்குமா? சொல்ல நிறைய டைம் எடுத்துக்கும். ஸோ லாஸ்ட்ல வந்து நீங்க எல்லாரும் போய் டிசம்பர் 5th புஷ்பா 2 ஃபிலிம் பாப்பீங்களா? எனர்ஜி டிஎஸ்பி எனர்ஜி வந்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூங்க, தேங்க்யூ. நான் உங்களை ரொம்ப 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 காதலிக்கிறேன். ஒரே வார்த்தையில ஃபிளாட் ஆக்கிட்டீங்க மேம். மேனேஜ் பண்ணுங்க. சூப்பரா மேனேஜ் பண்ணிருக்கீங்க. காலேஜ்ல எங்களுக்கு 2 ஹோம்வொர்க் கொடுத்துருக்கீங்க. ஒன்னு இன்னைக்கு நைட்டே ரீல்ஸ் பண்ணணும், இன்னொன்னு 5ஆம் தேதி எல்லாரும் எனர்ஜியா படம் பார்க்கணும். ஆமாங்க, 2 ஹோம்வொர்க்கும் பண்ணிடுவோம். பாப்பீங்களா? நல்லா மேடம், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் நான் இப்பயே உங்களை படம் பார்க்குற மாதிரி தான் மேடம் பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூங்க, தேங்க்யூ. ஒரே ஒரு 2-3 क्वेश्चन மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். கேட்கலாமா? 2-3. நாங்க வந்து ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவோம். அப்ப டாப் ஆஃப் த மைண்ட்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க சொல்லலாம். ஓகே, படத்தோட பேரா இருக்கலாம், ஒரு பர்சனோட பேரா இருக்கலாம். ஓகே, கீதா கோவிந்தம். என்ன சொல்றது? ஸ்பெஷல் ஃபிலிம் புஷ்பா. ஒன் அண்ட் ஒன்லி ஃபிலிம் அல்லு அர்ஜுன் சார். தி ஒன் அண்ட் ஒன்லி. ஓகே, இது லாஸ்ட் क्वेश्चन. ஓகே, ஸோ நீங்க வந்து நேஷனல் க்ரஷ்ஷாக இருக்கீங்க, நிறைய பேரோட ட்ரீம் கேர்ளாக இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, இந்த ட்ரீம் பாய் இப்படி தான் இருக்கணும்னு. அதில் நீங்கள் கஷ்டப்பட வேணாம், நான் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும்.
ஓகேவா? சாக்லேட் பாயா ரக்கட் பாயா? சாக்லேட் பாய்னா அவர் உங்க பின்னாடி சாமி சாமின்னு வருவார். ரக்கட் பாய்னா அனிமல், நம்ம ஒரு பின்னாடி சாமி சாமின்னு போனோம். இப்போ ரெண்டுத்துல சாக்லேட் பாயா ரக்கட் பாயா? மிக்சர் ஆஃப் 1 and 2ங்க. மிக்ஸ்டர் ஆஃப் 1 and 2 எப்படி மேடம்? ஆமாங்க, மசாலா இருக்கும். ரக்கடா செலக்ட் பண்ணி சாக்லேட்டா மாத்திடுவீங்க. சிச்சுவேஷன் பட்டு. ஓகே. கொஞ்சம் டேஞ்சரஸான ஆள் தான் போல இருக்கு. இல்ல நீயே கேளு மச்சான், சூப்பரா இருக்கு நீ கேட்டாதா. நெக்ஸ்ட் ரிச் பாய் பட் ஆவரேஜ் லுக், மிடில் கிளாஸ் பாய் பட் குட் லுக், ஏவா பியா? எங்க மனசு இருந்துனா ரிச் புவர் குட் லுக்கிங் நோ குட் லுக்கிங் எதுவுமே வராதுங்க. பெத்த ஹார்ட்டும் குட் ஹார்ட்டும் அவ்வளவுதான் மேடம். அவ்வளவுதான். ஓகே மேடம். ஹார்ட்ல எவ்வளவு சார்? ஜஸ்ட் மேடம் நேஷனல் கிரஷ் மேடம். ஒரு 4 क्वेश्चन மேடம். ஓகேங்க சொல்லுங்க. ஹார்ட்ல ரிச்சா இருக்கணும். ஓகே. ஆஃப்டர் மேரேஜ் உங்களுக்கு கோவால ஒரு பங்களா இருக்குல்ல? கோவா ஒன் பங்களா இஸ் தேர். பங்களா இருக்கா சார்? சொல்றேன் சார். அவ்வளோ பணம் இருக்கும், இவ்வளோ பணம் இருக்குன்னா நியூஸ்ல வரும் சார். எதுவுமே இல்ல சார், எதுவுமே கிடையாது சார். ஒரு வீடு கூட இல்ல சார் எனக்கு. உங்களுக்கா? நீங்க என்ன மேடம் ஆங்கர் அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு? நீங்க என்ன மேடம் ஆங்கரா வீடுலதா? ரொம்ப கஷ்டம் இருக்கு மேடம். மேடம் நீங்க எப்படி மேடம் இப்படி சொல்லலாம்? இது வேற வேலை செய்ய மாட்டேது மேடம். மேடம் ஆஃப்டர் மேரேஜ் சொல்லுங்க. நீங்க மாப்பிள்ளையோட அவங்க வீட்டுக்கு போகணுமா இல்ல மாப்பிள்ளை உங்க வீட்டுக்கு வரணுமா? ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஹவுஸ் ஒய்ஃப்? ஒர்க்கிங்கா இருக்கலாம், அது பிரச்சனை இல்ல. பட் யார் வீட்டுக்கு போகணும்? உங்களுக்கு எது தொடும்? எனக்கெல்லாம் கல்யாணம் ஆனாலே போதும்னு இருக்கு மேடம். இவர் வந்து வீட்டுக்கு இன்னைக்கு போக முடியாம பண்ணுவீங்க அப்படிங்கறது உங்களுக்கு வீடே இருக்காது. இல்லங்க, what do you think I'll choose? நீங்களா? நீங்க மிக்சர் ஆஃப் போத்ன்றீங்க. 3 நாள் இங்க 4 நாள் எங்க வீட்ல. அதே வெச்சுக்கலாம். அதே ஓகே தான். ஓகே. சரி லாஸ்ட் ஃபைனல் மேடம். ஒரு நீங்க மாமா திருப்பி உங்களை எப்போ மேம்? ரொம்ப நாள் கழிச்சு தான் பாப்போம். அது மட்டும் கேட்றேன். வெயிட்டிங் ஃபார் ப்ரொபோசலா ஆர் நீங்க ரெடி டு ப்ரொபோஸா? பாருங்க எவ்வளவு பேர். இதுக்கு மிக்சர்லாம் சொல்ல முடியாது மேடம். ப்ரொபோசல் வர்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்ல நீங்க பண்ண ரெடியா இருக்கீங்களா? சார் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டேன் சார், போயிட்டு கேட்பேன். போய் கேட்டுருவீங்க? அவ்வளவுதான். ஓகே மேடம். அந்த கொடுத்து வச்ச ஒரு யாருன்றத பார்க்க தான் மேடம் நாங்களும் வெயிட்டிங். புஷ்பா 2 பாருங்க, you will see. ஓகே இன்னும் ஒண்ணே தான் லாஸ்ட் கேட்கலாமா? சரி, சினி இண்டஸ்ட்ரியா இல்ல வெளியில இருந்து வரணுமா அந்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க அப்படியே கூட்டி கழிச்சு இதுதான் அப்படின்னு வந்து நாங்க ஒரு கணக்குல வந்து லாக் பண்ணுவோம். ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம். இது வந்து எல்லாருக்கும் தெரியும் விஷயம் தான். ஐயோ அப்படியா? எனக்கு தெரியுங்க. இது ஆன்சர் வேணும் தான் எனக்கு நல்லா தெரியும். பாருங்க மேடம், இது எதுவுமே தெரியாம அப்பாவியா நான் क्वेश्चनலாம் எழுதி எடுத்துட்டு வந்து நான் பாருங்க மேடம் இந்த இத்தனை 1000 பேர்ல எவ்வளவு அப்பாவியா இருக்கேன். எனக்கு மட்டும் தெரியாது மேடம். நீங்க சொல்லு லைட்டா ஏதாவது க்ளூவாவது கொடுங்க மேடம். சார் அதெல்லாம் வேணாம் சார், அப்புறமா பர்சனலா மாட்டுக்கலாம். சரி மேடம், பேசிக்கலாம். ஓகே பேசலாம். சூப்பர் மேடம். நானும் உங்களுக்கு மீம்ஸ்லாம் அனுப்புறேன். அவங்கள மாதிரி நானும் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன். எனக்கு அப்புறமா நீங்க அது என்னன்னு சொல்லுங்க. ஆங்க ஓகே. Thank you so much. Thank you. I love you. Thank you so much. என் தமிழ் மக்களே வணக்கம். என் சென்னை மக்களே வணக்கம். மறக்க முடியாத நாள் இந்த நாள், மறக்க முடியாத நாள். எத்தனையோ வருஷமா இதுக்காக எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. தேங்க்யூ, அன்ஃபர்கெட்டபிள் டே. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா ஒர்க் பண்றேன். நிறைய பிளேஸ்க்கு மூவிஸ் ப்ரமோட் பண்ணது போனேன், எஸ்பெஷலி புஷ்பாக்கு இன்டர்நேஷனல்ல போனேன், அதர் ஸ்டேட்ஸ் போனேன். பட் எங்க போனாலும் சென்னைக்கு வரும்போது அந்த ஃபீலிங் வேற. நிஜமா சொல்றேன். அது எப்படி சொல்லுது, நம்ம எங்கிருந்து வந்தோம் அது ஒரு ரிமைண்டர். சென்னை இஸ் a reminder from where I started. That's the emotional attachment I have for Chennai and this land. Psychological terms சொல்லுவாங்க, இன்னைக்கு நிறைய பேச போறேன். சைக்கலாஜிக்கல் டேர்ம்ஸ்ல சொல்லுவாங்க,
the first 20 of years of your life, however you lived it, you're going to mostly live that all your life. The first 20 years of my life, நான் சென்னையில தான் இருந்தேன். So நான் என்ன அச்சீவ் பண்ணாலும் I would like it to dedicate it to my roots, Chennai. Thank you. Thank you. Whatever I am today is what this city, is what the Tamil culture has taught me. நான் எங்க போனாலும் நான் ஒரு சாதா சீதா ஒரு டி நகர் சென்னை பையன். பேசும்போது மைக்ல பேசும்போது கொஞ்சம் அப்பப்போ தமிழ் மறந்துடுவேன். ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காரும் போது பாக்கணும், ஏ மச்சான் என்ன மச்சான், அவங்க எல்லாம் ரொம்ப ஓவரா பண்ணுவாங்க. இந்த வேற ரேஞ்சில பேசுவாங்க, உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். So, thank you. Once again, thank you Chennai for making me who I am. நான் நேஷனல் போலாம், இன்டர்நேஷனல் போனா, ஆனா ஒரு சென்னை பையன் அவ்வளவு தூரம் போனா நீங்க எல்லாம் சொல்லிப்பீங்க. Thank you. Coming to Pushpa. Pushpa na fire நினைச்சீங்களா? So I'll say that again. எனக்கு take one more ரொம்ப ரெகுலர். Pushpa na flower இல்ல. Take 3. Pushpa na flower நினைச்சீங்களா? Fire நினைச்சீங்களா? Wildfire. Wildfire on December 5th all over the country and the world. My dear friends, it's a wildfire. I hope I've worked 3 years of my life to give you the wildest fire that you will see in the theaters. I hope to burn your hearts with the fire. And I'd like to thank all the guests who have come here today. Thank you. Thank you Nelson Garu. Thank you everybody. Thank you Danu Garu. Thank you all the other guests who have come here. ரொம்ப பெருமையா இருக்கு இன்னைக்கு இங்க நிக்கிறது. நிறைய வாட்டி சென்னை வந்தேன், பேசினேன், ஆனா எனக்கு அந்த ஃபீலிங் இருக்கு, ஒரு ஃபங்க்ஷன் என் ஃபங்க்ஷன் வேணும்னா. I want one function in Chennai. என் ஊர்ல எனக்கு ஒரு ஃபுல் ஆடிட்டோரியம் ஃபங்க்ஷன் வேணும். நான் 20 வருஷமா எத்தனையோ I've done this many times in my life, but I wanted this once in Chennai. அது என் லைஃப்ல ஒரு மார்க். Yep. చెప్తా, చాలా చెప్తా. ஆனா பிரதர், தமிழ்ல தான் பேசணும். நீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்களா? நீங்க எல்லாம் தெலுங்கு ஆனாலும் தமிழ்ல தான் பேசணும். எது தெரியுமா? இந்த மண்ணுக்கு நம்ம கொடுக்கிற ரெஸ்பெக்ட். அது நம்ம எந்த மண்ணு மேல நிக்கணுமோ அந்த மண்ணுல தான் நம்ம பேசணும். முடிஞ்சா நாளைக்கு துபாய் போனா I'll wish them in Dubai. I'll wish them in Arabic. நான் ஹிந்தி போனா நமஸ்தே தான் ஹிந்தில தான் பேசுவேன். తెలుగులో నా బంగారం నమస్తే తెలుగులో చెప్తా. మలయాళం పోనా మలయాళం சொல்லுவேன். So wherever we stand, it's very simple. Just pay respect to that land. அவ்வளவுதான். ஓகே, இப்போ புஷ்பா பத்தி பேசலாம். Where do I start? Firstly, I'd like to thank my producers, Maitri Naveen Garu, Ravi Garu, and Cherry Garu. This film is not possible. It's impossible. I have a home banner, Geeta Arts, but having my own banner, I'm saying, there is no other banner who have made Pushpa the way that they did it. Thank you very much, Naveen, Maitri Garu, and Cherry Garu, for supporting and believing in us so much for the last 4 years. This film is not possible without you and your belief on us. Thank you very much for that. And my dear friend, a childhood friend, feel my love. எந்த பாட்டுன்னு சொல்லணும்? ஃபீல் மை லவ் சொல்லணுமா? பன்னி பன்னின்னு சொல்லணுமா? எத்தனை பாட்டு? ஆல்மோஸ்ட் if I've done 20 films, he's done more than 10 films of mine. And we have a very long journey to my rock star, my childhood friend,
superb music director, the highest, biggest music director in the country, and the biggest tracks, Antava, worldwide tracks, music rockstar, music director, my Devi Sri Prasad, I love you, thank you every time for not just giving me music, for giving me your love. Music andarki istav, naaku love tho paatu istav. One extra atom of love irkum. Thank you for that 1 point of love. Thank you Devi. This movie is not possible without you. My journey is not possible without you. Thank you Devi, thank you. And I give credit to all my technicians. I love my technicians. To all the technicians who have worked in this film, my cameraman Kuba, my art director, my editor, and all so many hundreds of technicians, all of them, thank you so much, and you've supported us so much. Romba nandri. To every technician, romba nandri. And I love my artists. எனக்கு ஒரு performance பண்ணனும்னா it is not possible without your artist help. Majority of the action is reaction. So it's my support of the artists that they give me that I'm being able to perform so much. So thanks to all my artists in this film, especially she's the only heroine who have been working for the last 4 years. 4 வருஷமா ஒரே ஒரு பொண்ணை பார்க்கறேன், அது ரஷ்மிகா தான். எப்போ பார்த்தாலும் I'm telling her, நான் வேற ஹீரோயின் போகும்போது I'm feeling conscious, இது ரஷ்மிகா இல்லையா? அவளை பழக்கம் ஆயிடுச்சு ரஷ்மிகா கூட ஷூட்டிங் பண்ணி. Thank you Rush. There is no way I could have done this performance if you hadn't given me that comfort. And it's a girl who always gives you that comfort. And thank you for making me perform to my best, Rashmika. And inniki special guest, our dancing queen, Srilila. First time நான் ஒரு சாங்க்கு கொஞ்சம் கான்ஷியஸ் ஆனேன். First time. Oh, Srilila varala. Okay, I think I have to up my game a bit. Srilila, நான் சொல்றேன். After I shot the song, very hardworking girl, super cute girl, super cute. நீங்க பார்த்தாவே தெரியும். Super cute girl. இந்த சாங்ல பண்ணா, டான்ஸ் பண்ணா, சுவாமி మీరు చూడండి అంతే. நீங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லார பத்தி பேசினேன். And I would like to thank today very specially for AGS for releasing our film. Thank you so much for giving us, for presenting this film as any other big film, as much as you released it in any big films in Chennai, or sorry, any big films in Tamil industry. Thank you so much for giving us that honor. We'll always keep it in our hearts, and we will also admire your heroes just the way you admire us. The respect is mutual, always. You know, we are our one country, we are our one film industry. It's Indian film industry, and we'll have to take it up and up and up and up and up and up and up. And last, two most special people பத்தி பேசணும். இந்த படம் புஷ்பாவே கிடையாது. Not just this movie Pushpa. This Pushpa director, Mr. Sukumar. Not just this movie Pushpa. If the movie Arya is not there, I am not here today on this stage. No exaggeration about it. அந்த படம் ஆரியா இல்லைன்னா இதுக்குன்னா என் ஃபர்ஸ்ட் படம் ரொம்ப நல்லா பண்ணாரு என் டைரக்டர் ராகவேந்திர சார். ரொம்ப நல்ல படம் கொடுத்தாரு, ஒரு ஹிட் படம் கொடுத்தாரு எனக்கு. ஆனா நான் இதுல நல்லா இல்ல, எனக்கு படமே வரல. 1 year நான் சும்மா வீட்டுல சும்மா உட்காந்துட்டு கதை கேட்டுட்டு இருந்தேன். யாருமே என் கூட படம் பண்ணல. அந்த டைம்ல ஒரு டைரக்டர் வந்தாருப்பா, புதுசான ஒரு டைரக்டர். அந்த டைரக்டர் பேர் தான் சுகுமார். வந்து என் கூட ஒரு ஆரியான்னு படம் படுத்தினாரு. அதுக்கப்புறமா நோ லுக் பேக் பேபி, நோ லுக் பேக். அண்ட் நான் நிறைய
வாட்டி இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கேன். And if I have to define about Sukumar, not just as my director, but in my life, நான் திரும்ப பார்க்கும்போது who is the person who has the maximum effect on your life, the single one person who's changed your life the most, நான் எப்போதுக்குமே சுகுமார் சாரோட பேரை தான் சொல்லுவேன். தேங்க்யூ சுக்கு டார்லிங். அவர் எவ்வளவு சின்சியரான ஃபிலிம் மேக்கர்னா, யாராவது இவ்வளவு பெரிய படம் பண்ணி எல்லாம் நாங்க பீகார் போனோம். இட்ஸ் the crowd is massive. It's one of the biggest events. அது ஒரு ஹியூஜ் ஸ்கேல் ஈவென்ட். அவ்வளவு பெரிய ஈவென்ட்ல கூட அவர் இல்ல எனக்கு பப்ளிசிட்டி இல்ல, நான் வேலை செய்யணும், நான் எடிட்டிங் ரூம்ல கொடுக்கணும், நான் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் ஃபைனல் மிக்சிங் பெஸ்ட் ப்ராடக்ட் கொடுக்கணும், நான் எஃபெக்ட்ஸ் நல்லா பண்ணணும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா பண்ணணும். அவரை வேலை செய்யறாருங்க. யாருமே வர மாட்டாங்க ஸ்டேஜ் மேலுக்கு இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் வச்சுக்கிட்டு. இது போதுங்க அவர் என்ன மாதிரி டைரக்டர் சொல்லிருக்கு. அவர் பிரசன்ஸ் இல்ல, அவர் இல்ல இதுவே போறது சொல்லுது அவர் எப்படி இருக்காருன்னு. His absence speaks more of his presence. Sukku darling, as always, I miss you. I'm doing the publicity part, you're doing the film part, but we all together are trying to give the best to the audience as Pushpa 2. And last and my most favorite, yaar theriyuma? My fans. My dear fans. ரொம்ப லவ்வோட, ரொம்ப கியூட்டா I call my fans. ஒரு ஜோவியலா, ஒரு சரதாவா, ஒரு ஃபீலிங்கோட என் ஃபேன்ஸ் யாருமே சொல்றேன். யாருமே my dear army, I love you my army. నా ఫ్యాన్స్ అంటే నాకు పిచ్చబ్బా. నా ఫ్యాన్స్ అంటే నాకు పిచ్చి. I love my fans. I'm genuinely saying it. You know, it's very nice to stand on a stage and say, you know, or punchline, I love my fans. I love my fans. You know, they stand by me. They fight for me. They show love for me. நான் பார்க்கிறேன், I can see 3 years அவங்களை இவ்வளவு வெயிட் பண்ண வச்சேன். No more waiting. I'll do more number of films and keep you engaged. Thank you for waiting for so many years. Thank you for all your love. அது கீழ வராம you've been waiting for me. I hope to touch all your hearts on this December 5th. I hope to bring a wildfire in your hearts. யாராவது மறந்திருந்தா மன்னிச்சிடுங்க. அண்ட் தமிழ்ல பேசும்போது ஏதாவது தப்பு இருந்தா என் மக்களே என்னை மன்னிச்சிடுங்கப்பா. எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். ஒரு சின்ன தப்பு பேசினாலும் I have respect for language. பட் ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா I know you will forgive me because you know I love you. சார் நான் சொல்லணும், till now இப்போ வரைக்கும் நான் பார்த்த பெஸ்ட் ஆங்கர் அவர்தான். most hilarious, outstandingly hilarious, subtle, decent, எல்லாமே. நான் அவர் கூட ஒரு இது எப்படி சொல்றது, அவர் கூட பார்ட்டி பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் வந்துச்சு அவரை பார்த்தா. தேங்க்யூ ரொம்ப நாளா பண்ணீங்க. அண்ட் மேம் எப்போ சென்னை வந்தாலும் தேங்க்யூ சோ மச். என்ன ஹோஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். வாங்க ஒரு போட்டோ வேணுமா? இதுக்கு மேல டிசம்பர் 5th போட்டோ வேணுமா? யாருமே போட்டோன்னு கேட்க மாட்டாங்க. வாங்கப்பா ஒரு கிஸ்ஸி கடிக்கலாம் தான் கூப்பிடுவாங்க. சார் அண்ட் ரொம்ப பேசிட்டானோ? சூப்பரா இருக்கு. சும்மா உங்களை டெஸ்ட் பண்றது தான் சொன்னேன். தగ్గதில்ல கூட கிடையாது, அசல தగ్గதில்ல. Thank you to each and everyone for standing here. This time, this energy means a lot. நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பேன் இதுக்கு. உங்க லவ்க்கு தேங்க்யூ. அண்ட் ஒன்ஸ் அகெயின் நான் பிறந்த இந்த மண்ணுக்கும் என் அன்போட வணக்கம். தேங்க்யூ. சார் ப்ளீஸ் சார் ஏதாவது ஒரு ட்விஸ்ட் கொடுப்பீங்களா? ட்விஸ்ட் எல்லாம் இல்ல, ஒரே ஒரு கேள்வி அவ்வளவுதான்.
சார் ரெண்டு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாமா சார்? சரி. ஓகே, ஜென்ரலா வந்து ரேபிட் ஃபயர் கேட்போம், பட் நீங்கன்றதுனால வைல்டு ஃபயர் கொஸ்டின்ஸ். ஓகே, சோ நீங்க சென்னையில வந்து படிச்சீங்க இல்லையா, உங்களோட படத்துக்கு எல்லாரும் அடிச்சு புடிச்சு வராங்க. ஆனா நீங்க இங்க இருக்கும்போது யாரோட படங்களுக்குலாம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் அடிச்சு புடிச்சு மிஸ் பண்ணாம போவீங்க? சார் சொல்லாம சொல்லிட்டேன். எல்லாமே புரிஞ்சிச்சு சார். நிறைய 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 கொலாபரேஷன், பியூட்டிஃபுல்லான விஷயங்கள்லாம் சினிமால பார்த்துட்டு இருக்கோம். நீங்க ஒரு தமிழ் ஹீரோவோட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா சார் அக்செப்ட் பண்ணுவாங்களா? நீங்க ஒத்துப்பீங்களா சார்? வேற யாரோட ஒரு தமிழ் ஹீரோட கொலாபரேட் பண்ணி சார் நடிக்கிறதுக்கு ஒத்துப்பீங்களா? ஓகே அப்படின்னா அந்த ஹீரோ யாரா இருப்பாங்க? கதை நல்லா இருந்தா I'm okay to work with anybody. சார் யாரா ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர்? நீங்க தான் பிரதர். நீங்க தான் பிரதர். நீங்க தான் பிரதர். வாங்க பிரதர், வாங்க. ஏ சார், ஐ லவ் யூ சார். போதும், இதுக்கு மேல கேள்வி கிடையாது சார். தேங்க் யூ சோ மச் சார். இந்த லவ் இருக்குல்ல நீங்க எங்களுக்கு கொடுக்கறது, திஸ் இஸ் அமேசிங். அதாவது வந்து ஒரு பிறவி பலனை அடைஞ்சிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிட்டான். உண்மையிலே சொல்றேன், நீங்க ஆக்டரா இங்க இருக்கீங்க, பட் நீங்க இன்னைக்கு பேசின விஷயங்கள்லாம் கேட்கும்போது கேரக்டரா அதை விட தாண்டி எங்கேயோ இருக்கீங்க. we love you so much. huge ரெஸ்பெக்ட் சார். டிசம்பர் 5 இங்க இருந்து வேற மாதிரி மாஸ் பண்ணி உங்களுக்கு வீடியோ அனுப்புறோம் நாங்க. அதெல்லாம் வைரல் பண்ணுங்க, சும்மா பேசுறது இல்ல. பண்றோம். And sir, we have to have a photo opportunity with the whole team. Of course. And அதுக்கு முன்னாடி we also have to take a selfie with the fans, இல்ல? கண்டிப்பா. இந்த crowd பார்த்தா తెలుగుல ஒன்னு சொல்லணும்னு ఇருக்கு. ఇక్కడ ఇంతమంది తెలుగు వాళ్ళు ఉన్నారు కదా, అప్పటి నుంచి అడుగుతున్నారు కదా, మీ అందరి కోసం ఒకసారి చెప్తున్నా, ఇది సార్ నా బ్రాండ్. இப்போ அது திருப்பி கொடுக்கணும்ல, ஸோ அதுதான் இது. இந்த படத்தில் என்னோட சாங் இங்கே சென்னையில் ரிலீஸ் பண்ணதுக்கு we're all here. Thank you so much. நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அண்ட் பன்னி சார், thank you so much. I have so much to say, but இப்போ கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்கிறேன்னா, நிறைய பாட்டி நான் சொல்லாச்சு சார், பட் நிஜமாக யூ லைக் chat GPT. ஏன்னா the amount of knowledge, the amount of grip over your craft, and the amount of fun that you create on set, you're a vibe, sir. You're a vibe. I had a lovely experience. Thank you so much. And when I got this song, நான் நினச்சேன் that okay, Allu Arjun sir கிட்ட நான் டான்ஸ் பண்ண போகிறேன், ஸோ ஓகே கொஞ்சம் ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு I have to do. Then I went on set. Sir changed everything. Sir is like, see, I am not dancing as Allu Arjun here, I am dancing as Pushpa. And I am like, seriously sir? And nijama ஒரு செகண்ட் கேரக்டர் விட்டு he did not come out at all. Sir, my respect for you really grew so much. ஏன்னா ஒரு டான்ஸ் என்ஜாய் பண்ணது, even controlling that is very difficult, sir. And I learned so much from you. Thank you so much. Srivalli. Ashmika, how do I tell you? I've never gotten so close to anybody so fast. You have been that tonic of confidence on set. I remember I did my first long shot and you were there and you're like, you know, that's very sweet. You don't see that happening often. And just like you put a smile on everyone's face, you did that for me too. So thank you so much. And that apart, now we're sending memes to each other. So in the Gen Z generation, I think this is genuine love. If you love someone, you send memes to them. So I love you. Thank you so much.
DSP sir, thank you. Every time we met, we discussed, we spoke about illa enakku or song venum. I'm like, sir, how sir, I haven't danced on a song of you yet. And Pushpa 2 happened. Kissik happened. Pusukana it happened, but it happened. But thank you so much. Our entire Sukumar sir, especially for trusting me with this, it's huge. And our entire team, Naveen Garu, Ravi Garu, this felt like family, even if I was like there for 4-5 days. Thank you so much, the lyricists, everybody. And ipo thanks ella I'm done with my master, Ganesh Acharya master, and the entire team of whoever was there. Ipo okay. Did you guys like the song? Illa yena ipo all of this is okay. Phone la boys and girls battery ka irukula yena reels panadhukku ipo sema song vandachi, so you have to start blasting with your reels. உங்களுக்கு தான் இப்போ நான் வெயிட்டிங், நான் பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில். ஸோ ஐம் வெயிட்டிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ டு என்ஜாய் திஸ் சாங். தேங்க் யூ ஸோ மச். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் அண்ட் ஐ ஹோப் யூ ஆர் ரெடி ஃபார் கிஸ்ஸிக் பட் பரவாயில்ல, கிஸ்ஸு கொடுறேண்ணா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேடம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழ் பயங்கரமாக வருது, நடுவில் கவுண்டரும் வருது, எதுக்கு வந்தோமோ அந்த பாட்டை மார்க்கெட்டிங் பண்ண வருது, எல்லாமே வருது மேடம் உங்களுக்கு. ஸோ இப்போ பாட்டுக்கு ரீல்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். எல்லாரும் இப்போ ஃபோன்லேயும் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒன்று இருக்கணும்ல, லிரிக் வீடியோ தான் பார்த்தணும். ஒரு பாட்டை நாங்கள் போட்டுறோம், நீங்கள் ஹுக் ஸ்டெப் எங்களுக்கு போட்டு காமிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பாய்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து சூப்பராக நாங்கள் வந்து ரீல்ஸ் பண்ணிவிடுவோம். ஓகே பண்ணலாமா எல்லாரும்? கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டெப்பை போட்டிங்கன்னா முடிச்சு போச்சு. நான் வந்தால் ரீல்ஸில் சேர்த்துக்க மாட்டேன் மேடம், எடிட் பண்ணுவானுங்க. பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்காக ஜாயின் பண்ணிக்கிறேன் மேடம். Sir. A big round of applause for a rock star, Devi Shri Prasad அவர்கள். சார் எப்படி பயங்கரமா பாருங்க, எப்படி சுத்த பாரு. எப்படி உங்க கான்சர்ட்டுக்கு போன ஃபீல் இருக்கா சார்? ஹாய் சென்னை, வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே போல புஷ்பா 1 அப்போ ஒரு பெரிய பண்டிகையாக கொண்டாடினீங்க. அண்ட் அது வந்து ரிலீஸ்க்கு அப்புறம் அவ்வளோ பெரிய பண்டிகை ஆயிடுச்சு. இப்போ ரிலீஸ்க்கு முன்னாடியே புஷ்பா 2 வந்து வரப்போகிற மிகப்பெரிய பண்டிகையில் ஒன்றா வந்து நீங்கள் இதை கொண்டாடுறீங்க. இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், I would like to give a huge wholehearted thanks to all of you, all the Indians all around the world. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் எல்லாருக்கும் இந்த மிகப்பெரிய வெற்றியை கொடுத்ததுக்கும். அதே மாதிரி வெற்றி மட்டும் இல்லை, சாங்ஸ் மட்டும் இல்லை, படம் மட்டும் இல்லை, எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆக்கிட்டு எனக்கும் என்னுடைய சின்ன வயசு தோழன், அதாவது சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், மை டியர் ஃப்ரெண்ட், மை பிரதர் ஐக்கன் சார், அல்ல 2 பேருக்குமே நேஷ்னல் அவார்டும் வாங்கி கொடுத்துருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் தட் ஆல்சோ. Now I would like to thank our production, Maitri Movies. Ravi sir and Naveen sir are always grateful to you for this, not only for this great film, for all the films that have been working with you. And Pushpa is definitely a special one, and it will always be special to us because நம்ம எவ்வளோ உயரத்தை பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் வந்து கடவுள் கொடுப்பாரு, மிகப்பெரிய உயரத்தை பார்க்குறது. அது புஷ்பா வழியாக நம்மளுக்கு வந்திருக்கு. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. And Pushpa 2, the whole world is waiting for it. Thank you so much. And thanks to our darling director Sukumar sir. அவர் வர முடியல, ஏன்னா ஃபைனல் மிக்சிங் போயிட்டுருக்கு. அதனால் அவர் சார்பில் நானே பேசுகிறேன். அவரோட லவ் உங்களுக்கு கொடுத்துட்டு, తమ్ముడు
కరెక్టే మీరు చేసింది. మనకేం కావాలన్నా మనం అడిగి తీసుకోవాలి, అడగపోతే ఎవరు. కరెక్టే కదా బన్నీ? అది ప్రొడ్యూసర్స్ దగ్గర పేమెంట్ అయినా, స్క్రీన్ మీద వచ్చి మనకి క్రెడిట్ అయినా తర్వాత మాట్లాడుకుందాం సార్. తమ్ముడు ఐ లవ్ యూ. మ్యాటర్ ఏంటంటే మనం ఎంత ఎత్తుకి ఎదిగినా మీ అందరు తోడు ఉంటే మళ్ళీ షేక్ చేసి ఎవడు ఉండడు. సో లవ్ యూ. మీరేంటి వాళ్ళందరూ తెలుగు నుండి ఈయన తమిళ అంటున్నారు. తమిళ తెలుగా? తెలుగులో కొంచెం, తమిళ్లో కొంచెం మాట్లాడుకుందాం బేసిక్లా. ఓకేయా? ఓకే. సో ఏం చెప్తున్నానంటే సుకుబాయ్ ఆయన రాలేకపోయారు, ఎందుకంటే ఫైనల్ మిక్సింగ్ జరుగుతుంది. మేము కూడా స్టూడియోలో క్లైమాక్స్ రీ రికార్డింగ్, చెక్కింగ్, దాని తర్వాత మిక్సింగ్ అంతా జరుగుతుంది. బట్ చెన్నైలో జరుగుతున్నప్పుడు మనం కన్ఫర్మ్గా ప్రోగ్రాంలు ఉండాలి. ప్లస్ మన వాళ్ళంతా లైక్ డియర్ ఐకన్ స్టార్ అల్లు అర్జున్ ఇస్ హియర్ ఇన్ చెన్నై. సరిపోదు, గట్టిగా అది. అండ్ మన నేషనల్ క్రష్ రష్మిక ఇస్ హియర్. అండ్ మన తన స్టెప్స్తో ఊపుతున్న శ్రీలీల గారు ఇస్ హియర్. we're having a great time making this movie and I'm really enjoying. నేను ఒక మాట మాత్రం చెప్పాలి, నేను చాలాసార్లు చెప్పాను, ఈ సినిమా ఫస్ట్ హాఫ్ చూసినప్పుడే చెప్పాను, దిస్ ఇస్ వన్ ఆఫ్ ది బెస్ట్ ఫిల్మ్స్ దట్ యూ గోన్ టు వాచ్ ఇన్ రీసెంట్ టైమ్స్. అండ్ వేరే లెవెల్లో ఉంటుంది దీని స్క్రిప్ట్ కానీ, అండ్ అట్ ది సేమ్ టైం మన బన్నీ అంటే అల్లు అర్జున్ పర్ఫార్మెన్స్ కానీ నెక్స్ట్ లెవెల్లో ఉంది. ఇంట్లో హోమ్ థియేటర్లో కంటే టికెట్ కొనుక్కుని సినిమా థియేటర్కి వెళ్ళి అది ఎవరి సినిమా అయినా సరే చూడటం ఇష్టపడతా. ఓకే, సో నేను మాత్రమే కాదు, అవును దీన్ని గట్టి కొట్టచ్చు, మీ ఇద్దరు కొడతారండి, అందరూ కొట్టండి. అది ఆ మాత్రం సౌండ్ ఉండాలి మన ஸ்டேஜ் எக்த. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, சினிமாவை லவ் பண்ணி சினிமாவை பிடிச்சி சினிமாவுக்கு உள்ள வந்த சினிமாக்காரன்னா, அதனால் நான் இப்போ பேசுகிறது வந்து ஒரு சினிமா லவராக நான் பேசுகிறேன். பன்னி, யூ ட்ரூலி ராக்ட். யூ டிட் யுவர் அமேசிங் பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி and people are going to love you and they already have a huge place for you in their hearts. It's going to become bigger. Okay, so thank you sir, thank you Ravi sir, thank you Naveen sir, thank you Maitri Movies, Sherry sir, thank you for making me a part of this magnanimous movie and all the best to everyone. Very soon you're going to witness the movie. మేము చూసేసాం, నాంగా పాతుటోం. I really enjoyed every moment of every frame of every reel while scoring the background score and making the songs for this movie. Next week you're going to listen to another rocking song in which you're going to see the Orama steps of Bunny. పర్లే చెప్పేచ్చబ్బా కొన్నిసార్లు, 1 వీక్లో వచ్చే సీక్రెట్ ఇంకేంటి దాచేయడం. ఓకే, సో లవ్ యూ గైస్, థ్యాంక్ యూ. And Nelson sir, thank you so much sir for coming. Danu sir, thank you. Thanks to all the guests for coming. Danu sir, ஊவண்டவா கேட்டு நீங்கள் சொன்னீங்க ஃபஸ்ட் டைம் சென்னையில். பன்னி ரிமெம்பர் Danu sir வந்து ஊவண்டவா போட்டவொன்னே இது தேசிய கீதம் ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அது நிஜமாகவே அது தேசத்தையும் தாண்டி குளோபல் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்த உடனே கிசிக்குன்னு சொல்லி இது அடுத்த கிசி கீதம்ட்டிங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் வரும். உங்களோட மனசுக்கு என்னோட நன்றி சார். லவ் யூ கைஸ், தேங்க் யூ ஆல். என்ஜாய் புஷ்பா 2 வேர்ல்டு வைட் ஆன் December 5th. சார் என்ன சார் அப்படி நாங்கள் ஃபஸ்ட்டு போகவே விட மாட்டோம். ஃபஸ்ட்டு தேங்க்யூ பாய் அப்படின்னா எப்படி? உங்களோட பாட்டை வந்து நிறைய டைம் நாங்கள் நிறைய பேருக்கு டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சிலரோட பேர் சொல்ல போகிறோம். அவங்களுக்கு உங்கள் பாட்டை எது டெடிகேட் பண்ணுவீங்க நீங்கள் சொல்லணும். ஐயோ, ஏங்க இந்த மாதிரி டெஸ்ட்லாம் வைக்கிறீங்க? உங்களுக்கு ரொம்ப பிடித்த நபர்கள் தான். ஓகே, 3 பேர் தான். ஃபஸ்ட்டு ஸ்ரீலீலா அவர்கள். ஸ்ரீலீலா மேம், அவங்களுக்கு என்ன சாங் கொடுக்கலாம்? உங்க பாட்டு எடுத்த உடனே அவங்களே கேட்கணுமா? சரி, அவங்க ஃபர்ஸ்ட் டைம் என் மியூசிக்கில் பண்ண பாட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஐ திங்க் நவ் யூ வில் ஆட் ஒன் மோர் திங் டு மை கிரெடிட் பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஹீரோயின்ஸ் whenever they did a special song for the first time, it has always been my song. So தட்டுங்க కొట్టండి. ఏ మ్యూజిక్ డైరెక్టర్కి వెళ్ళేది క్రెడిట్? అందమైన తారలందరూ ఫస్ట్ టైం చేసే స్పెషల్ సాంగ్ డిఎస్పి మ్యూజిక్ అంటే ఇంకా అందుకే తమ్ముడు ఇందాక నన్ను మనకు చెందాల్సి మనం అడిగి తీసుకోవాలి, లేదా చాలామంది ఇవ్వట్లా ఈ మధ్య.
ఓకేనా? అంటే అది సమంత కానివ్వండి, అంటావా మమ్మ అని, కాజల్ గారు కానివ్వండి, నేను పక్కా లోకల్, పూజ హెగ్డే కానివ్వండి, జిల్ 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 జిగేలు రాణి, అలా చాలామంది. అలాగే ఇప్పుడు శ్రీలీల గారు కూడా కిస్ 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 కిసిక్క కిస్సా కిస్సా కిస్ కిసిక్క అంటూ ఒక ఝలక్ చూపించారు మన పాటలో. థ్యాంక్ యూ శ్రీలీల గారు. అండ్ எஸ் அடுத்து எங்களோட க்ரஷ் கிரஷ்மிகா அப்படின்னு லவ் பண்ணி கூப்பிடுறோம்ல, ராஷ்மிகா அவர்களுக்கு என்ன பாட்டு டெடிகேட் பண்ணி? ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பேர் ரஷ்மிகா. நீங்க 2 ஏ போடுறீங்க, அல்லு அர்ஜுன் பக்கத்துல இருக்காருன்னு அந்த டபுள் ஏ அங்கே சேர்த்துட்டீங்க. ஆமா சார், அந்த எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்கு ரஷ்மிகா ஏ and you, when I was seeing other films, when you, I told this lot of, I want to tell in public, whenever I am seeing with other heroes, I am feeling jealous as a Allu Arjun friend. I said, how can she be with him? She is Srivalli. She can only be with Pushpa. Like that, that is added to your name, so you become not Rashmika, Rashmika. Okay. ஆசையா கூப்பிட்டு போறோம் சார், கொஞ்சம் லென்த்தா அப்படி மாடுலேட் பண்ணி. ஆனா ஒரு தமிழ் பாட்டு டெடிகேட் பண்ணோம் சார், சென்னைக்கு வர வச்சிருக்கோம். தமிழ்ல பாட்டு பாட எப்படி இருக்கு? రష్మికగా సార్, రవి సార్, మళ్ళీ నేనేదో స్టేజ్ ఎక్కి ఎక్కువసేపు మాట్లాడినా నన్నొద్దు. మీరేమో నేను మా టైంకి పాట ఇవ్వలేదు, టైంకి బ్యాక్గ్రౌండ్ స్కోర్ ఇవ్వలేదు, టైంకి ప్రోగ్రామ్ రాలేదు, ప్రతిదీ నాకు నా మీద మీకు చాలా ప్రేమ ఉంది నా మీద. కానీ ప్రేమ ఉన్నప్పుడు ఏంటంటే కంప్లైంట్స్ కూడా ఉంటాయి. కానీ నా మీద ప్రేమ కంటే మీకు కంప్లైంట్స్ ఎక్కువ ఉంటాయి, ఏంటో అర్థం కాదు. ఇప్పుడు కూడా నేను బయట యాక్చువల్గా నా 20 minutes 25 minutes ఆச்சு నా வந்து సార్ కెమెరాలు ఎంట్రీ నాకు అసలే సిగ్గు. ఐఎమ్ షేమ్లెస్ ఓన్లీ వెన్ ఐఎమ్ స్టేజ్. ఆఫ్ స్టేజ్ ఐఎమ్ ద మోస్ట్ షేమ్ఫుల్ పర్సన్ యూ కెన్ ఎవర్ మీట్. నా లేదరా బాబు, నేను లోపలికి వెళ్తే వదలట్లా. ఓకేనా? లాస్ట్గా ఐ కుడ్ హియర్ ద సాంగ్ కిస్ కిస్, సో ఐ కేమ్ రన్నింగ్. మీరు వచ్చిన ఏమన్నారు, రాంగ్ టైమింగ్ సార్, లేట్. నేనేం చేయను సార్, ఇవన్నీ సెపరేట్గా అడిగినప్పుడు పెద్ద కిక్ ఉండదు, ఇలా అడిగేసేయలే. నేను ఎప్పుడంతే ఓపెన్. ఓకే సార్, నేను ఎప్పుడు ఆన్ టైమింగ్. சார் நீங்க ஏதோ வாட்ஸ்அப் மெசேஜ்லாம் இங்க அனுப்புறீங்களோன்ற கன்ஃபியூஷன்ல பாத்துன்னு இருக்கேன் சார் நானே. நீங்க சொல்றேன் நான் கேக்குற மாதிரி சொல்லுங்க. எனக்கு காப்பாத்தி ஒரு பாட்டு மட்டும் டெடிகேட் பண்ணுங்க சார். ரஷ்மிகாக்கு தமிழ்ல ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண, அவ்வளவுதானே? ஆமா சார், அவ்வளவுதான் சார். விவேகா சார், உங்க பாட்டே பாடலாம், வாங்க சார், மேல வாங்க சார். விவேகா சார் அவர்கள். யோ இருப்பா. போடுங்க. நிறுத்துங்க, அது சொன்னபடி கேட்கணும், அது ஐ லைக் தட். ஓகே, ஸோ கிவ் a huge round of applause to Vivek sir once again. தட்டுக்குப்பா, நல்லா தட்டுங்கப்பா, நல்லா சார். தெலுங்குல ஒரு வாட்டி சொல்லுங்க. அது என்னது, கொஞ்சமா தட்டக்கூடாது. 2 கை நம்மளுக்கு கொடுத்ததே கடவுள், கை தட்டுறதுக்கு தான். ஓகேயா? தட்டுங்க once again, தட்டுங்க. என்ன பெரிய இது, ஏன்னா புஷ்பா 1 சாங்ஸ் எல்லாம் அவர் தான் ஃபுல்லாக எழுதுனது, புஷ்பா 2 சாங்ஸ் எல்லாம் அவர் தான் ஃபுல்லாக எழுதுனது. நான் ஏன் இப்போ ஒரு கூப்பிட்டேன்னா, வழக்கமாக நம்ம ப்ரோக்ராம்ஸில் என்ன நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ் இன் அவர் ப்ரோக்ராம்ஸ், ரைட்? Before everybody even comes, they call lyric writers, everybody, and that gets over power. Nobody gets to see them. Okay, so please give a huge round of applause to the man behind the wonderful lyrics. Okay, and I also would like to thank Chandrabose sir, who is the origin of the Telugu lyrics. Tattinga. When we speak about a technician, you don't need to know him. You're all witnessing the movie because of a cameraman, the light people and all that, and you're all watching, you're listening to a song because of great people like this. You don't need to know them. When we say he's a lyricist, you just clap. You just clap. Yeah, when we say there is a cameraman, you just clap. You're not going to lose anything. Yeah, that's good. Thank you Vivek sir. இப்போ ரஷ்மிகாக பாடலாம், வாங்க. ரஷ்மிகாக பார்த்தா இல்லாத லிரிக்ஸே வருமே உங்களுக்கு, பொல்லாத லிரிக்ஸும். ஓகே, பார்வை கற்பூர தீபமா தானே, அப்புறம் பார்வை கற்பூர தீபமா ஸ்ரீவள்ளி வாசம் பூரவாசமா, அது வேற டியூனிங்ல இருக்கு, கண்டுக்காதீங்க. Srivalli, that's for you, and thank you so much for being our wonderful Srivalli and for entertaining the whole world, and especially with your முடிஞ்சிருச்சாங்க சார். முடியல சார்.